மிஸ்டர் வேலு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நீங்க ஓவர் ஸ்பீடு போன குத்தத்துக்காக நம்ம கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி நீங்க ஒரு வாரத்துக்கு வண்டி எடுக்க கூடாது. மிஸ்டர் சுந்தரம், பிரயாணிகள்கிட்ட நீங்க தகாத முறை நடந்துகிட்டதுக்காக 5 நாட்களுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். மிஸ்டர் சேது, உங்ககிட்ட பலமுறை சொல்லியாச்சு, நீங்க மீண்டும் மீண்டும் அதே குற்றத்தை செய்துகிட்டு இருக்கீங்க. ஓவர்லோடு போட்ட குற்றத்துக்காக உங்களை 10 நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். தயவு செய்து போங்க இங்க இருந்து. இந்த வண்டி நின்னதுக்கு காரணமே இந்த டிரைவர் வேலுதான் தெரியுமா? சின்ன விஷயமா பிளக்க புடுங்குவான், அத்தை புடுங்குவான், இத்த புடுங்குவான். ஊர் வரத்துக்கு 10 மைலுக்கு முன்னால வண்டி நிப்பாட்டிட்டு 1 மணி நேரம் 2 மணி லேட்டா வந்து ஓவர் டைம் வாங்கிக்கிறது. இன்னும் முடியுமா முடியாதா? இன்னைக்கு இன்னும் மெக்கானிக் வேற லீவு, உன் எலும்பு முடியுது. போய் பயா எங்க வந்த ஜாலியா? வரக்கூடாத? வரலாம், அதான் கேக்குறேன் எங்க வந்தேன்னு. உங்க மேனேஜரு மெக்கானிக்கான புதுமையை பார்க்க வந்த. என்னது? சும்மா விடுங்கண்ணே, காதல பீடி சொல்றதுனால இவர்கிட்ட. மிஸ்டர், இல்ல நான் ரொம்ப சர்வீஸ்காரன். சஸ்பெண்ட் சொன்ன உடனே எல்லாம் ஒரேடியா கேவலமா பேசுறாங்க. அதனால நாளைக்கு விடிஞ்சதும் முதல் ட்ரிப் பஸ்ஸை நான் எடுக்கணும். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு இதுதான் நேரமா? நான் இந்த பஸ்ஸை உடனே ரிப்பேர் பண்ணி முதல் ட்ரிப்புக்கு நாளை காலை அனுப்பி தரணும். மிஸ்டர் வேலு, தயவு செய்து நாளைக்கு காலையில முறைப்படி ஆபீஸ்ல வந்து பாருங்க. நீங்க வேலை கொடுக்கல, நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். கிட்ட தயவு செய்து இங்க இருந்து போச்சல. ஒண்ணும் சரியில்லை.
பாவி அவனை விடாத. கெட்டியா புடிச்சு இப்ப நான் போன் பண்ணி போலீஸ் வரானே. கிட்டா என்ன கேளு, தொழிலாளிக்கு தொழிலாளி காட்டி கொடுக்க கூடாது. இல்லங்க மிஸ்டர் வேலு, இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்ல. நாளை காலையில வந்து கணக்கெட்டு போங்க. காலைல விழுந்து கும்பிடியா? ஒருத்தத்தை உழைப்பா உழைச்சு 1ஆம் தேதிக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு காரடா பண்ணிருக்க, உனக்கு நாளைக்கே பணம்யா. ஐயோ இங்க பாத்தீங்களா, ஒண்ணு தெரியாத வாட்ச்மேன் அவரை போட்டு இப்படி கட்டி போட்டு காண அழகு பாவி. ஐயோ ஏ அப்பா நல்ல நாளம் காணல ஏதா பேசுறாப்பா. முதல்ல இவன் டாக்டர் கூட்டு போ. இவனையா? என்னங்க சரிங்க, நீங்க சொல்றீங்கன்னு கூட்டி போறேன். இந்தாயோ அவர் சொல்றாரு, டாக்டர் கூட்டி போறேன். பாரு வழியில தான் கலாட்டா பண்ண, அங்க போய் எனக்கு மருந்து போட முடியாது வச்சிடாரு. அண்ணா எனக்கு பயமா இருக்கு, கைய கால கட்டி கூட்டி போறேன். ஒண்ணும் செய்ய மாட்டான், நடக்கவே முடியல. சீக்கிரம் ஜாகிரதை கூட்டு போ. சொல்லி வாயா. கம்பெனிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி கலாட்டா செய்த குற்றத்துக்காக மிஸ்டர் வேலுவை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். இதை நோட்டீஸ் போர்ட்ல போட்டுட்டு அவருக்கு ஒரு நகல் அனுப்பிடுங்க. அவர் வந்தாருன்னா சட்டப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு கொடுத்துருங்க. ஹலோ மீனாவா? வணக்கங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஆபீஸ் முடிஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சிரமம் ஒண்ணு இல்லையே? சிரமமா? எனக்கா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க, நிச்சயமா வர்றேன், கண்டிப்பா வர்றேங்க. அதை விட எனக்கு என்ன வேலை? சரிங்க, நன்றி. எதுக்காக இருக்கும்? ஒருவேளை வேலுவை பத்தி இருக்குமா? வாங்க, முந்தைய வந்துட்டீங்களா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. அப்படின்னா உங்க விரல் அந்த வீணையில எழுப்பின நாதத்தை என்னால முழுசா கேட்டு ரசிக்க முடியல. நான் வந்ததுல உங்க வாசிப்பு தடைபட்டுறதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, உங்க வருகையை வீணாக்க கூடாதுன்னு நான் தான் வீணையை நிறுத்துறேன். நிக்கிறீங்களே, வாங்க வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க. இவ்வளவுமா? அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கமே உங்களை காணமே. ஆபீஸ்ல வேலை நிறைய இருந்தது, அதனால வர முடியும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எதை பத்தி? டிஸ்மிஸ் செய்யப்பட்ட வேலை விஷயமா பேசத்தானே வர சொன்னீங்க? இல்லையே, அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அது கம்பெனி விஷயம் இல்ல. அது இருக்கட்டும், அப்பா ஊருக்கு போகும்போது ஏதாவது சொந்த விஷயமா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஓஹோ ஆமா, உங்க சம்பந்தமா அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ, சொல்லிட்டாங்களா? பாத்தீங்களா, இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்கு. ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது? முதலாளி உத்தரவை தட்ட முடியுமா? ஆகட்டும்னு தேதியை பத்தி ஏதாவது அப்பா சொன்னாங்களா? சொன்னாங்க. கல்கத்தாவில இருந்து புறப்படுறதுக்கு முந்தி தேதியை தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. உங்க ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது, எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸா? செலக்ஷனா? என்ன சொல்றீங்க? விளையாட்டு போதும். உண்மையா தான் சொல்றேன். நீங்க பேசுறது எனக்கு விளங்கல, தயவு செய்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரிதான் போங்க. நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களான்னு தான் கேட்டேன். நீங்க கூட ஆமான்னு சொன்னீங்களே.
இல்லையே, உங்களை பத்திரமா பாத்துக்கும்படி முதலாளி சொல்லிட்டு போனாரு. அதைத்தான் சொன்னேன். நீங்க தான் தவறா புரிஞ்சிருக்கீங்க. என்ன தவறா? நான் உங்களை கல்யாணம் செய்துக்க நினைச்சு தவறா? மிகப்பெரிய தவறு. நான் ஏற்கனவே காதலிச்சவன், காதலிக்கப்பட்டவன். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காதலை மாத்திக்க முடியாது மீனா, மாத்திக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க. உங்களை வச்சு நான் கட்டி இருக்கிற